கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், நம்மை குறித்து என்ன யோசிக்கிறார் என்பதை அறிய நாம் வாஞ்சிக்க வேண்டும். வேதத்திலே அதற்குரிய எல்லா காரியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மால் தான் அதை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு, விளங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். இந்த வழியிலும் கூட சங்கீத புத்தகம் 87 சங்கீதம் 3 தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். உன்னை குறித்து, என்னை குறித்து, நம்மை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம். யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் பார்க்கும்போது தன் சொந்த சகோதரர்களால் அடிமையாக விற்கப்படுகிறார். ஆனால் தேவன் யோசேப்பு குறித்து விசேஷமான காரியங்களை மனதில் வைத்திருந்தபடியினாலே அடிமையாயிருந்த எகிப்திலே சிறையில் இருந்தபோது தேவன் சிறையிலிருந்து யோசேப்பை உயர்த்துவதாக நாம் பார்க்க முடியும். அடிமையாக கடந்து போன யோசேப்பு எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்தவனாக, எகிப்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்ட ஒரு விசேஷமான காரியம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வசனிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தோற்று போவதற்காக, தோற்கடிப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்மை குறித்தும் பின்வரும் நாட்களிலே விசேஷமான காரியங்கள் சொல்லப்படும். ஆம், தேவ ஜனங்கள் வாழ்க்கை வெட்கப்படுத்துவதற்காக தேவன் அழைக்கவில்லை, துக்கப்படுத்துவதற்காக தேவன் அழைக்கவில்லை, வியாதிப்பட்டு வேதனைப்படுவதற்காக தேவன் அழைக்கவில்லை. நம்மை குறித்து விசேஷமான காரியங்கள் சமுதாயத்திலே பேசப்படும். அதனால் நம் வாழ்வில் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய நகரமே என்று சொல்லி நம் வாழ்க்கையிலே நாம் தேவ நகரமாக, தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக நாம் மாறுகின்ற போது நம் வாழ்க்கை விசேஷமான காரியங்கள் பேசப்படும். ஏதோ உலகத்தில் வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம் என்பதல்ல. விசேஷமான காரியங்கள் வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் விசேஷமான காரியங்கள் சொல்லப்பட்டிருப்பது போல நாம் விசேஷமான ஜனங்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மை மகிமையான காரியங்களுக்கென்று பயன்படுத்த அவர் இன்றைக்கும் வல்லமையுள்ளவராக இருக்கிறபடினாலே நாம் தோல்வியின் பயத்தை விட்டு வெளியே வருவோம், தடுமாற்றத்தை விட்டு நாம் வெளியே வருவோம். கர்த்தர் நம் மூலமாக மகிமைப்பட, விசேஷமான காரியங்கள் நம் மூலமாக சொல்லப்பட தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று உயர்வோம், உருகிட மாட்டோம், உண்டிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. உருகிட மாட்டோம், உண்டிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி மொழி கேட்கும், ஆடல் பாட சத்தமும் ஒலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்மம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்மம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவருடைய வாக்கு பலிக்கும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். ஆண்டவரே, என்னை குறித்து, உன்னை குறித்து, நம்மை குறித்து மேன்மையான காரியங்கள் வருகின்ற நாட்களில் பேசும்படியாக இது எங்களை தெரிந்து கொண்டபடினால் சோத்திரையா. நாங்கள் தோற்று போனதாகும், நாங்கள் கைவிடப்பட்டதாகும், நாங்கள் ஆண்டவரே வியாதினால் படுத்ததாக சொல்லப்படாதபடிக்கு எங்களை குறித்து விசேஷமான காரியங்கள் சொல்லப்படும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.